திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் கணவர், மாமனார், மாமியார் என 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கணவர், மாமனார், மாமியார் ஆகிய 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். மோனிஷா, அதாவது அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா என்பவருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கவின்குமார் என்பவருடன் திருமணமானது நடைபெற்றது. இந்நிலையில் 78 நாட்கள் மட்டுமே நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னை உடலாலும் மனதாலும் கடுமையாக துன்புறுத்தியதாகவும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும் ரிதன்யா தனது தந்தைக்கு ஆடியோ வெளியிட்டு கோவிலுக்கு செல்லும் வழியில் காரிலேயே தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரைகளை உட்கொண்டு உயிரிழந்தார். இவரது தற்கொலையானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த சூழ்நிலையில் இந்த ஆடியோவும் சமூக வலைதளங்களிலும் பரவி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சேயூர் போலீசார் ரிதன்யாவின் உடலை அவினாசி அரசு மருத்துவமனையில் உடற்குழாய்வு சோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக அங்கு பார்க்க வந்த கணவர் வீட்டாரை பெண்ணின் வீட்டார், அதாவது ரிதன்யாவின் தம்பி மற்றும் உறவினர்கள் சேர்ந்து அவர்களை தாக்க முயன்றனர். இதனையடுத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திய போலீசார் உடனடியாக சேயூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் ரிதன்யா அனுப்பியிருந்த ஆடியோவையும் கைப்பற்றி அதன் மூலமும் விசாரணையை துரிதப்படுத்திய நிலையில் தற்பொழுது 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது ரிதன்யாவின் கணவரான கவின்குமார், அவரது மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி என 3 பேரையும் தற்கொலைக்கு தூண்டுதல் பிரிவின் கீழ் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக கைது செய்திருக்கின்றனர். மேலும் சில பிரிவுகள் இதில் சேர்க்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி.